அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சுய பரிசோதனை எதற்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே மாதிரி சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நல்ல விஷயங்களின் பால் நம்ம என்ன செய்வோம், கவனம் எடுத்து செயல்படுவோம். இன்றைக்கி பார்க்குறோம், ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவில் அருளி இருக்கின்ற ஒரு சின்ன வசனம் தான் இது ஓதுனா எவ்வளோ நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. வெறும் தொழுகை மட்டும் இபாதத்துன்னு போயிடும். இதெல்லாம் நமக்கு எங்கெங்கே படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, நம்முடைய வேலை பொருளாதாரம் இதுலேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் லேசாக்குவோம். ஒரு கடையில் வியாபாரம் தாயினுடைய வயிற்றிலேருந்து பிறந்த உடனேயே நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு நீங்கள் சிறு வயதிலே கற்றுக்கிட்டீங்களா? இல்லை. அதனால் பல முயற்சி எடுத்தீங்க. முயற்சி எடுத்த பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத்தரான். அதே மாதிரி தான் ஆயத்துல் குர்சி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் என்ன செய்யணும், வெறுமனே இந்த மாதிரி நீங்கள் ஆர்வத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தருவானா, அல்லாஹ்வை கற்றறிந்த இல்மை அதிகப்படுத்துவான். உன்னை நல்ல செல்வந்தனை ஆக்குவேன், அரசியல்வாதியை ஆக்குவேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. யாரை அல்லாஹ் விரும்புகின்றாரோ அவருக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய இல்மை அதிகப்படுத்துவான். அப்போ ஆயத்துல் குர்சிங்க இது கூட தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறோம், நினச்சி யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேசுகிறோம், ஒரு டீ கடையில் போனால் எவ்வளோ நேரத்தை வீணடிக்கின்றோமே. ஆயத்துல் குர்சியினுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. பலவீனமான செய்திகளெல்லாம் ஒரு 8 செய்தி போடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வானா, உணவுக்காக பொறுப்பெடுத்துக் கொள்வானா. இப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை பொருள் உணர்ந்து ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு மரணம்தான் தடை, சொர்க்கம் உறுதிங்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம இதை ஓதி இருக்கிறோம்? இது ஓதுவதற்கான முயற்சி எடுத்திருக்கோமா? ஒரு சின்ன வசனம் தான் இது ஆயத்துல் குர்சி. இதனுடைய இன்னொரு சிறப்பு சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம தூங்குனா நிம்மதியான தூக்கம் வரதில்லை, கெட்ட கனவு வருது, அந்த நினைப்பு இந்த நினைப்புன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருவர் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ ஓதி தூங்குறாங்களோ விடியும் வரைக்கும் அவருக்காக மலக்கு பாதுகாப்பில் இருப்பார். ஒருத்தரை இன்றைக்கி பார்க்குறோம், பெரிய மந்திரிங்க வெளியே வரும்போது AK-47 வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு வராங்கள்ல. இதை விட சிறப்பு தூங்கும்போது தூதர் வாயிலாக சொல்லி காட்டுறான், தூங்கும்போது ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதிட்டு படுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வானவர்கள் விடியும் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இது யார் சொன்னது? ஏதோ பெரிய ஹஜரத்து 7 வருஷம் படித்த ஆலிம் சொன்னது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களின் பால் நாம் என்ன செய்யணும், நாம் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காத வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், இந்த மாதிரி நல்ல அமல்களின் பக்கம் நாம் விரைய மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முஆதை கூப்பிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க. கையை பிடிச்சி, முஆதே, நீ ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் பிறகு இந்த துவாவை ஓதாமல் இருக்காத. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்மா இன்னி அலா ஜிக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். இதுக்கு பொருள் என்ன? எல்லாம் உன்னை வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை போற்றி புகழ்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. இன்றைக்கி கேட்குறோம், பணத்தை கேட்குறோம், செல்வத்தை கேட்குறோம், எத்தனை பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, அல்லாஹும்மா இன்னி அலா ஜிக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கான உண்டான அருளை எனக்கு தருவாயாக கேட்டிருக்கோமா? அல்லாஹும்மா இன்னி அலா ஜிக்ரிக்க ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபி முஆத் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு சொல்லித்தராங்கன்னா நம்முடைய நிலையை நாம் யோசித்து ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தில் மேம்பட வேண்டும். நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமல்களுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான அருளை நமக்கெல்லாம் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்